பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய சிந்தனை துளிகள் ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக். எல்லாருக்குமே அந்த டாபிக் உள்ள நம்ம இருக்கிறோம். அதை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணி விட்டுட்டு நாம் இன்னைக்கு ஜெபத்துக்குள்ளாக கடந்து போவோம். பயம். பயம் என்றாலே எல்லாருக்குள்ள இருக்குது. அது எப்படிப்பட்ட வீராதி வீரனா இருக்கட்டும், ராஜாதி ராஜனா இருக்கட்டும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் என்ற காரியம் அடங்கி இருக்கிறது. ஸோ இந்த பயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பயம் பாத்தீங்களா, பயம் என்பது மனிதர்களுக்கு ஏற்படும் ஒரு இயல்பான உணர்வு. ஆனால் அதை எப்படி வெல்ல வேண்டும்? இதுதான் நமக்குள்ள இருக்கணும். ஒரு இயல்பான உணர்வு தான் அது. ஆனா இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வர முடியும்? இந்த பயத்தை நிறைய பேருக்குள்ள அநேக பயங்கள் இருக்குது. 3 வகையான பயங்களை நான் முதலாவது சொல்கிறேன். நம்பர் 1, இயற்கையான பயம். அதாவது ஆபத்தான சூழ்நிலைகள், நெருப்பு, தண்ணி, அந்த மாதிரி இயற்கையான பயங்கள் உண்டு. சில பயங்கள் உண்டு. 2வது காரியம், கற்றுக்கொண்ட பாடத்தில் கற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட பாடத்திலிருந்து ஒரு பயம். அதாவது ஒரு மோசமான அனுபவத்தை நம்ம அனுபவிச்சு வந்திருப்போம். ஐயோ அது திருப்பி நடந்துருமோ, அது இது இப்படி ஆயிடுமோ, அப்படி நடந்துருமோ என்ற அப்படிப்பட்ட ஒரு பயங்கள் இருக்கும். 3வது காரியம், கற்பனை பயம். எதிர்காலத்தை பற்றி பயம். நான் என்ன நடக்க போகுது, இமேஜினேஷன். நிறைய பேருக்குள்ள இது இருக்கும். நிறைய பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த 3 வகையான பயங்கள் பார்த்தீங்கன்னா, இது எப்பொழுதுமே எல்லாருக்குள்ளேயும் உலகம் முழுவதுமே இது உலாவிக் கொண்டிருக்கிறது, இந்த பயங்கள். இதையும் மீறி நமக்குள்ள அநேக பயங்களை நான் எழுதி வச்சிருக்கிறேன். எப்படிலாம் இந்த பயங்கள் நமக்குள்ள இருக்குது என்பதை. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேசுறதுக்கு பயம். ஏதாவது தப்பா பேசிடுவோமோ, ஏதாவது தப்பாயிடுமோ அப்படிலாம் ஒரு பயப்படுவாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள். அதாவது நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய திங்கிங்கை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு, அதை சொல்வதற்கே பயம். நான் இப்படி நினைக்கிறேன், நான் இப்படி நினைச்சேன், இப்படி செய்யலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பயம். நம்மளுடைய எண்ணங்களை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு கூட ஒரு ஒரு ஃப்ரீடம் இல்லாம ஓ ஒரு அதுக்குள்ள ஒரு பயத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இதெல்லாம் சொன்னா நம்மள கேட்க மாட்டாங்க, நான் என்னத்த சொல்ல அப்படின்னு பேசுவாங்க. நல்லா யோசிங்க, இதெல்லாம் நிறைய பேருக்குள்ள இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே பயம். ஆஹ் இவங்கள பார்த்த பயம், அவங்கள பார்த்த பயம். வீட்டுக்குள்ளவே இந்த பயங்கள் சுத்திக்கிட்டே இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா, மாமனார் மாமியாரை பார்த்த பயம். ஐயோ இவங்க எதிர்க்க நான் போய் எப்படி நிப்பேன், பயத்தோடயே இருப்பாங்க. சில பெண்கள் பாத்தீங்கன்னாக்கா, ஆஹ் அந்த பயத்தாலே சிலர் கல்யாணம் கட்டாதவங்களா இருக்கிறாங்க. அந்த பயத்தாலே ஐயோ நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க. மாமனார் கிட்ட எப்படி பேசுவேன், மாமியார் கிட்ட நான் பேசினா தப்பாயிடுமா, அவங்க ஏத்துப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்ற ஒரு பயங்கள் இருக்குது. புருஷனை பார்த்தா பயம், மனைவியை பார்த்தா பயம். ஆஹ் புருஷன் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருந்தார்னாக்கா அந்த அந்த பயம் இருக்கும். நீ வேலைக்கு போகக்கூடாது, நீ இது இங்க போய் பேசக்கூடாது, நீ இவங்க கிட்ட பேசக்கூடாது, நீ இந்த கூட்டத்துக்கு போகக்கூடாது. புருஷனை, அதாவது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற ஒரு பயம். புருஷன் நம்மள வெளியில அனுப்ப மாட்டாரு, நம்மள நம்மளுக்கு பணம் கொடுக்க மாட்டாரு, அதனால பயந்துகிட்டு அங்க உட்கார்ந்துருக்கிறது, பயந்துகிட்டே இருக்கிறது புருஷனுக்காக. மனைவி கிட்ட சொல்றதுக்கு பயம். மனைவி ஏதாவது தப்பா நினைச்சிடுவாங்களோ, மனைவி ஏதாவது திட்டிடுவாங்களோ, அப்படி ஒரு பயங்கள். பிள்ளைகளை குறித்து பயங்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுது, பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், அதை பயந்து பயந்தே அவங்க பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஆக போகுது, என்ன ஆக போகுது, பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி, என்ன பண்ணும், என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க, கல்யாணம் கட்டி கொடுத்தா என்ன பண்ண போறாங்க, அவங்க என்ன படிக்க போறாங்க, இப்படியெல்லாம் பயங்கள், நிறைய பயங்கள். அப்புறம் வேலைக்கு போறதுக்கு பயம். ஏன்னா புருஷன் சிலர்களுக்கெல்லாம் சொல்லுவார், நீ வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, நீ சம்பாதிக்க கூடாது. அதெல்லாம் ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. அதாவது அந்த பயத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே உக்காந்து நம்ம வேலைக்கு போகாம வீட்டு வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு, வேலைக்கு போக முடிஞ்சும் வாய்ப்புகள் இருந்தும் அந்த வேலைக்கெல்லாம் போகாம அப்படியே ஒரு பயம். மனைவி வேலைக்கு போனா எல்லார்கிட்டயும் பேசிடுவாங்க, அப்படிப்பட்ட சந்தேகத்தின் பயங்கள். மனைவிக்கு ஐயோ புருஷன் போகக்கூடாதுன்னு சொல்றாரு வேலைக்கு, நான் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்றாரு, வீட்டிலேயே இருக்க சொல்றாரு, கீழ்ப்படிந்து அவங்க வீட்டுல இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இதுக்கு பின்னணியே இதுதான் இருக்கும். சந்தேகம், மற்ற காரியங்கள், அவங்கள வேலைக்கு போனா ஏதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு பயங்கள், நிறைய பயங்கள். பயத்தை வைத்தே நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. வீட்டுக்குள்ள
அத்தனை குப்பை மாதிரி இருக்கிற பயங்கள் நிறைய முக்கியமா பெண்களுக்குள்ள எக்கச்சக்கமான பயங்கள். ஆனா உண்மையாவே பெண்கள் நீங்க எடுக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு நடிப்பான பயங்கள் கூட இருக்கலாம். நீங்க ஒரு நடிக்கலாம். ஐயோ! அவருகிட்ட வீணான சண்டை எதுக்கு? குடும்பத்து கூட வீணான சண்டை எதற்கு? அதனால நம்ம பயந்த மாதிரியே இருக்கலாம். பயந்துகிட்டே பேசுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நல்லா பேசியிருப்பாங்க. நல்லா ஜாலியா இருந்திருப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டா ஆயிட்டுருப்பாங்க. ஒரு பயம். அத என்ன சொல்றது? அந்த மாரி ஒரு நடிப்பான பயமும் இருக்குது. உண்மையான பயமும் இருக்கிறது. ஸோ எந்த பயத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோன்றத யோசித்தா நல்லா இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஆ படுறாங்களேன்னு என்ற ஒரு பயம். ஐயோ! என்ன இப்படி சந்தேகப்படுறாங்களே! நான் எடுத்துட்டேன்னு சொல்றாங்களே! நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்றாங்களே! நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்களே! அப்படிப்பட்ட பயங்களும், சந்தேகப்படுகிற பயங்கள் இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு பயம். முக்கியமா இந்த கிறிஸ்தவ ஆலயங்களில, கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்கிற ஒரு பயம். என்னன்னாக்கா, இந்த ட்ரெஸ் போட்டா பாஸ்டர் என்ன சொல்வாரு? அந்த ட்ரெஸ் போட்டா பாஸ்டர் என்ன சொல்வாரு? அ இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு நான் சர்ச்சுக்கு போலாமா? எங்க வீட்ல இந்த ட்ரெஸ்ஸ போட விடுவாங்களா? இந்த லிப்ஸ்டிக் போட்டா நம்ம வெளியிலலாம் எல்லாத்துக்கும் போட்டு போவாங்க. எல்லா அலங்காரமும் போவாங்க. ஆனா சர்ச்சுக்கு போட்டு போக்கூடாது. நான் நான் என் கண்ணால பார்த்துருக்கிறேன். நல்லா திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நகை போடுவாங்க. வ அ ஞாயிற்றுக்கிழமை ஆனா நகைய அவுத்துருவாங்க. அது அவங்க பேக்ல தான் இருக்கும். நான் கேட்பேன், "என்ன ஞாயிற்றுக்கிழமை நகை போடு?" "இல்ல எங்க பாஸ்டருக்கு புடிக்காது. அதனால நான் நகை போட மாட்டேன்." அப்படி ஒரு பயமா? அப்படி ஒரு நடிப்பா? எப்படி இப்படிலாம் எப்படி பயந்திருக்க முடியும்? இதெல்லாம் ஒரு பயத்த வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எ என் எப்படி யோசிக்கிறதுன்னே தெரியல இவங்களுடைய நடிப்பான பயங்கள். நடிப்பான பயங்கள். வெளியில நல்லா இருப்பாங்க. எல்லாமே எல்லாமே செய்வாங்க. அப்படியே ஆனா பாஸ்டர் எதிர்க்க சர்ச்சுக்கு வந்தா அப்படியே பயபக்தியா நடிக்கிறது. நடிப்பான பயங்கள். ஸோ ட்ரெஸ்ஸுக்கு ஒரு பயங்கள். இல்ல இப்படிதான் போணும். இந்த ஒழுங்குக்குள்ள போணும். ஒழுங்கு இருக்குது. நீட்டா, கவர்டா போனாலே போதும். ஆனா பாஸ்டருக்கு பயந்துகிட்டு, சர்ச்சுக்கு பயந்துகிட்டு, சர்ச்சில ஆளுகளுக்கு பயந்துகிட்டு, நான் இந்த ட்ரெஸ்ஸ போட மாட்டேன், அந்த ட்ரெஸ்ஸ போட மாட்டேன். ஐயோ! நான் லிப்ஸ்டிக் போடக்கூடாது. ஐயோ! நான் இப்படிதான் போணும். இதெல்லாம் எல்லாம் பேசுற ஆவிகள் நெறைய இருக்குதான். ஆனா, நமக்குன்னு சொல்ல சில உரிமைகள் இருக்குது. அத நம்ம எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறோம்? பயத்தோடவே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதே அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் ஹை பொசிஷன்ல இருக்கிறாங்கனாக்கா, அவங்க கிட்ட போய் பார்த்து பேசுறதுக்கு ஒரு பயம். ஐயோ! அவங்க அவ்ளோ பெரிய பதவியில இருக்கிறாங்களே! அப்படிப்பட்ட ஹை பொசிஷன்ல இருக்கிறாங்களே! அவங்க கிட்ட போய் நான் எப்படி பார்த்து பேச முடியும்? இந்த மாரி பயங்கள். அதனால பேசாமயே விட்டுருவோம். உண்மையா சொல்றேன். நமக்கு இருக்கிற சமாதானம், சந்தோஷம் ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு இருக்குதா? கேட்டு பார்க்கலாம். ஏன் பயப்படுறோம்? எதுக்காக பயப்படுறோம்? இப்படிப்பட்ட பயங்கள்லாம் இருக்குது. இன்னொன்னு அதாவது கொஞ்சம் பணக்காரரா இருக்கிறாங்க, நல்லா வெல்த்தியா இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா பயம். ஐயோ! அவங்க கிட்டவே நம்ம நெருங்க முடியாது அப்படின்னு பேசுவோம். யாருகிட்டலாம் ஏசு இருக்கிறாரோ எல்லார்கிட்டயும் நம்ம நெருங்க முடியும். கண்டிப்பா. ஆனா, அந்த ஒரு பண வசதியா இருக்கிறாங்க. ஒரு பெரிய கார்ல வராங்க. ஒரு பெரிய கார்ல வந்து இறங்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லார் வீட்லயும் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு ஒண்ணு இருக்குது. எல்லார் வீட்லயும் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால இந்த பயத்த நமக்குள்ள வச்சுக்கிட்டு, அவங்களுடைய பொசிஷன பார்த்தோ, அவங்களுடைய நிலைமைய பார்த்தோ, நம்ம பேசாம இருக்கக்கூடாது. நம்ம பயத்தோட நிக்கக்கூடாது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய அதிகாரிகள பார்த்தா பயம். எல் அதிகாரிகள பார்த்தா அப்படியே நடுங்கிட்டு இருப்போம். பயத்தோட போய் நிக்கலாம் அவங்க கிட்ட. ஒரு 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 மரியாதையோட நிக்கலாம். பயத்தோட இல்ல. ஒரு மரியாதை குடுத்து அவங்களுக்கு மரியாதையோட நிக்கலாம். ஆனா, ஒரு பயத்தோட நம்ம நிக்கணும்னு அவசியமே கிடையாது. எதுக்குனாக்கா, அ அதாவது பெரிய அதிகாரிகளா இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குள்ள பயம்ன்னு ஒண்ணு இருக்குது. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு வியாதி வந்துட்டா, பயந்து அப்படியே தவிப்பாங்க பாருங்க. எங்க ஓடலாம்? என்ன பண்ணலாம்? ஏது செய்யலாம்ன்னு எல்லாமே தவிப்பாங்க. ஸோ எல்லாருக்குள்ளே பயங்கள் இருக்குது. அதாவது பிசாசுக்கு ரொம்ப ஆசை என்னன்னாக்கா, நீங்க இப்படி பயந்தே சாகணும். பயந்தே வாழணும். நீ பயத்துக்கு அடிமையா இரு. இருட்ட பார்த்தா பயம். இந்த பயங்கள்லாம் வேற. ஆனா இப்படி ஒரு சில காரியங்களுக்காக நடிப்பான பயங்கள், சில சிலர பார்த்து பயங்கள், சிலருடைய பொசிஷன பார்த்து பயங்கள், இந்த மாதிரி பயங்கள வச்சுக்கிட்டு நம்ம வாழவே முடியாது இந்த உலகத்துல. வாழவே முடியாது.
ஏன்னா எனக்கு நான் ஒரு ஆளா இருக்கிறேனாக்கா எனக்குன்னு சொல்லி சில ஃப்ரீடம் இருக்குது. நான் அடிமைத்தனத்துக்குள்ள போகல. நான் அடிமையா என்ன கர்த்தர் வைக்கல. பிசாசு தான் நம்மள அடிமையா வைப்பான். யாருக்கோ பயந்து நீ இப்படியே கட. நீ முன்னேறக்கூடாதுன்னா இந்த பயத்திலே இரு. வியாதிய குடுத்து பயப்பட வைப்பான். முக்கியமா நெறைய எதனா ஒரு எல்லா ஒரு ஒரு வியாதி வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். டாக்டர் முகத்த பார்க்காம இருக்கவே முடியாது. அந்த மாரி பயங்கள் வரும். ஸோ பயத்த பணம் குறைஞ்சிட்டா பயம் வந்துரும். பணம் இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அப்படியே பணத்த பார்த்துக்கிட்டே இருந்தா சந்தோஷமா இருக்கும். பணம் அங்க குறைஞ்சிருச்சுனாக்கா, ஐயோ! நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன பண்ண போறேன்? என்ற ஒரு பயங்கள் வரும். நான் என்னுடைய பெண்ண நான் எப்படி கட்டிக் குடுக்க போறேன்? என் பிள்ளைகள நான் எப்படி கட்டிக் என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி ஃபீஸ் கட்டப் போறேன்? நெறைய பயங்கள், எக்கச்சக்கமான பயங்கள இந்த உலகத்துல நம்ம வச்சு, ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ளே செத்துக்கொண்டே இருக்கிறோம். பிசாசுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையான காரியங்கள் என்னென்னலாம் தீமையோ, ஒருத்தருடைய பொறாமைய பார்த்து பயப்படாதீங்க. ஒருத்தர் ஏதாவது உங்களுடைய அடிமைத்தனத்துல வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. தீமைய விட்டு தள்ளுங்க. அந்த தீமைய விட்டு வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். ஞானத்தின் ஆரம்பம். கண்டிப்பா எல்லாருக்குமே ஞானம் வேணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல. வீட்ல வேலை செய்றவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, முதியோர்களுக்கு, அ எல்லாருக்குமே ஞானம்ன்றது தேவை. உலக ஞானம் கிடையாது. ஆனா கர்த்தருடைய ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இது எவ்வளவு ஒரு அழகான வசனம் பாருங்க. எல்லாருக்குமே ஒரு தெரிந்த வசனம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனத்துல, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். இந்த மாரி பயங்கள் தான் நமக்கு தேவை. இந்த மாரி பயங்கள் இருந்துச்சுன்னா, நம்மள பயமுறுத்துகிறவங்க கூட நம்மள பார்த்து ஓடிடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. சோ, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயந்தாலே போதுங்க வாழ்க்கையில. உங்களுக்கு எல்லா நன்மையும், கிருபையும் உங்கள வந்து சேரும். அடுத்தது பாருங்க, நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 26வது வசனத்துல, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. ஆமென். எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஒரு திட நம்பிக்கை. யாரும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. யாராலயும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. எதுக்கும் நம்ம பயப்பட வேணாம். பொய் சொன்னா பயப்படலாம். திருடுனா பயப்படலாம். அநியாயம் செஞ்சா பயப்படலாம். வேற எதுக்குமே பயப்பட வேணாம். இந்த 3 நம்ம கிட்ட இல்லனாக்கா, நம்ம யாருக்கும் பயப்படணும், அடிமையா இருக்கணும் என்ற ஒரு 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 வழியே கிடையாதுங்க. தேவையே இல்ல. அந்த மாரி ஒரு பயத்த வச்சுக்கிட்டு நம்ம வாழ்நாள் சிலர் கர்த்தருக்கு பயப்படுவாங்க. அ நல்லா பைபிள வாசிப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க. ஆனா பயந்தே சாகுவாங்க. என் வீட்டுக்கார்ட்ட சொல்ல பயமா இருக்குது. அ அவங்க கிட்ட சொல்ல பயமா இருக்குது. இவங்க கிட்ட சொல்ல பயமா இருக்குது. எனக்கு பயம், எனக்கு பயம், எனக்கு பயம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு பயந்தாலே, நான் மேல சொன்ன அத்தன பயங்களும் தேவையில்லாத பயங்கள். யாருக்கும் பயப்பட மாட்டோம். யாருக்குமே பயப்படணும்னு அவசியமே கிடையாது. நேர்மையா இருக்கிறோமா? சுத்தமா இருக்கிறோமா? நம்போ நல்ல நம்மளுடைய பேச்சுல ஒரு சுத்தம் இருக்குதா? போதும். நேரா போய்க்கிட்டே இருக்கலாம். யார் யாரோ உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாங்க. உங்கள பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. நீங்க எப்படிப்பட்ட ஆளு? ஒரு உண்மை பேசுற ஆளா? இல்ல நீங்க வந்து உங்கள அடிமையாக்கிடலாமா என்று நல்லா தெரியும். நம்மளுடைய வார்த்தைகள், செயல்கள் நம்மளை காட்டிக் கொடுக்கும். ஸோ எப்படிப்பட்ட பயம் நமக்கு தேவை என்பத நீங்க புரிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. எத செஞ்சாலும் ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன பண்ணாலும் ஒரு நம்பிக்கை இருக்கும். எப்படி பண்ணாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. எனக்கு பயம் இல்ல. நான் என்ன திருடுனனா, பொய் சொன்னனா, இல்ல நான் அநியாயம் செஞ்சேனா, அட்டூழியம் செஞ்சேனா, லஞ்சம் வாங்குனனா, இல்ல அ மற்றவங்களுக்கு தீமை செஞ்சுட்டு இருக்கிறேனா, எதுவும் கிடையாது. நான் ஏன் பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? எதனால பயப்படணும்? பின்னாடி பேசுறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. நம்மள பத்தி கெட்டது பேசுறவங்க. பயப்படணும்னு அவசியமே இல்லங்க. அவசியமே கிடையாது. யாருக்கும் பயந்து நம்ம பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னாக்கா, கர்த்தருக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு. சோ பயப்படவே வேணாம். உண்மையா, நேர்மையா கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? போய்க்கிட்டே இருங்க. உங்க வழிய அவர் அறிந்திருக்கிறார். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் 3 பலன் இருக்குது. அதாவது கர்த்தருக்கு பயந்தாலே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னாக்கா, ஐஸ்வரியம், மகிமை, ஜீவன். எவ்வளவு ஒரு பாக்கியமான காரியம் பாருங்க. இதெல்லாம் நம்மள தேடிக்கிட்டு வரும்.
கர்த்தருக்கு பயந்தாலே போதும். ஊருக்கு பயந்து, வீட்டுக்கு பயந்து, வேண்டாத காரியங்களுக்கு பயந்து வாழணும்னு அவசியமே கிடையாது. கிடையவே கிடையாது. நம்ம உண்மைய வாழ்ந்து பாருங்க. அந்த உண்மை இருக்கிற இடத்துல எந்த ஒரு பொய்களோ, எந்த ஒரு வேண்டாத பாவிகளோ நம்ம கிட்ட வரவே முடியாது. நம்மள வச்சு தாக்கவே முடியாது. எந்த பாவத்த வச்சு நம்மள தாக்க முடியாது. உண்மை பேசும். தைரியத்த தரும். உண்மையா திட நம்பிக்கைய தரும். தீமோத்தேயுல ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்குது. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்துல, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் பயமுள்ள ஆவிய கொடுக்கவே மாட்டாரு. ஒருவேளை பயந்து சாவுறீங்களா? பயந்தே கிடக்குறீங்களா? பயத்திலேயே அடிமைத்தனத்துல இருக்கிறீங்களா? ஊழியம் செய்ய முடியலையா? ஆண்டவருக்காக நீங்க வெளிய போக முடியலையா? ஆண்டவருக்காக நான் நிறைய செய்யணும்னு வாஞ்சியா இருக்கிறேன். என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே மாட்டார். ஆமென். பயமுள்ள ஆவியை கொடுக்கவே மாட்டார். உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாருனாக்கா, கர்த்தருக்காக நீங்க என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க. பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும், அன்பும், தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். கண்டிப்பா ஆண்டவருக்கு பயப்படுறோம்னாலே நமக்குள்ள பலமும், அன்பும், தெளிந்த புத்தி உள்ள ஆவிகள் இருக்கும். பயமுள்ள ஆவி இருக்காது. ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடுக்க மாட்டார். பிரியமானவர்களே, முக்கியமான பெண்களே, அல்லது வாலிப பிள்ளைகளே, தயவு செய்து சொல்றேன். எதையும் நீங்க ஃபேஸ் பண்ணும்போது, நீங்க கரெக்ட்டா இருக்கிறீங்களான்னு பார்த்துக்கங்க. நீங்க கரெக்ட்டா இருக்கிறீங்கனாக்கா, உங்கள கை சொல்லி காட்டுறதுக்கு, விரல காட்டி உங்கள சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க தைரியமா உங்க வழியில நீங்க நடந்து போலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பயப்படாதீங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தைகள குறித்து ஆண்டவரே வேதத்துல சொல்லியிருக்கிறீங்க. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவரே, பல காரியங்களுக்கு ஆண்டவரே பில்டப் பண்ணி ஆண்டவரே, நெறைய காரியங்களுக்கு பயந்து செத்து கிடக்குறாங்க ஐயா. நெறைய பேர் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க ஆண்டவரே. இயேசு சுவாமி மீட்டுக் கொள்ளுங்க. இந்த செய்திகள் அவங்கள தைரியமாக்கட்டும் ஆண்டவரே. நான் எதுக்கு பயப்படணும்? நான் எதனால பயப்படணும்? நான் எதுக்கு அடிமையா இருக்கணும் என்ற கேள்விகள் அவங்களுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பயமுள்ள ஆவியை தருகிறவர் அல்ல. பலமும், தெளிந்த புத்தியும், அன்பும் தருகிற தேவன் ஆண்டவரே. நீர் தெளிந்த புத்தியை தருகிற தேவன் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. இந்த செய்திகள் அநேகருக்கு போய் சேரட்டும் ஐயா. பயந்து கிடக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆண்டவரே, பயந்து வீட்டிலேயே அடிமைத்தனத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே, இந்த செய்திகள் போய் சேரட்டும் ஆண்டவரே. தைரியத்தை உண்டாக்குவீராக. பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. ஏற்றுக்கொள்ளுங்க இயேசப்பா. ஆண்டவரே, பயமுள்ள ஆவிய, வியாதியை குறித்து பயங்கள், விக்கனங்களை குறித்து பயங்கள், அநேக காரியங்களை குறித்து பயத்தின் ஆவிகளை எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. தைரியமா பேசக்கூடிய ஆண்டவர் வல்லமையை கொடுங்க. ஏற்றுக்கொள்வீராக. ஏசப்பா, ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். தேங்க் யூ சோ மச். கண்டிப்பா இந்த பயம் என்ற டாபிக் உங்க எல்லாருக்குமே பிரயோஜனமா இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய நம்பர் 9444203608 என்ற நம்பருக்கு நீங்க போன் செய்து நீங்க தாராளமா பேசலாம். நாங்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்பி வைங்க. God bless you all. Thank you so much. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை மற்றவங்களுக்கு அனுப்பி விடுங்க. Thank you so much.